கூட்டம் நடக்கும்போது என் தம்பி ராஜன் வந்து சொல்றான், இங்க எங்க மாணவர் பாத்திரையில் வேலை செஞ்சு இருந்த பிள்ளைய போய் காவல்துறை புரட்சியாளர்கள், காவல்துறையில் உன்னதமா வேலை செய்யற ஒழுக்க சீலர்கள், நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத கட்சி, அதுல சேராத. நான் தீவிரவாதினா நீ எல்லாம் யாரு? உனக்கெல்லாம் வேலை என்ன? உன் வேலை என்ன? உன் வேலையில வீடு விடா போய் நாம் தமிழர் கட்சியில் சேராதா? எழுதி வச்சுக்க. நான் இந்த மண்ணை வெள்வரையும் ஆள்வது எந்த மயிலாக இருக்குங்க. எனவே எந்த காவல்துறை உதவி ஆய்வாளர், எந்த ஆய்வாளர், அவன் என்ன மொழி பேசுறான், அவன் எந்த ஆளு, எல்லா பட்டியலும் இருக்கு. உன் வேலை என்ன? அதான் நீங்க செய்யணும். ஒரு பயசுடா 100 ரூபாய் காசு சம்பளம் தவிர ஒருத்தன் கை நீட்டு வாங்குறேன். மதிச்சா மதிப்பு, சேட்டைனா சேட்டை. தேவையில்லாம வேலை செய்யக்கூடாது. வீரத்தம் பட வைக்காத, பிரபாகரம் பட வைக்காத, சட்டமன்றம் கட்டும் பாக்கிறேன். ரொம்ப கட்டு போயிடும். பாத்துக்க, சேட்டை பண்ணாது. அப்படியே விட்டா நாங்க பாட்டுக்கு நல்ல பிள்ளை, எங்களை போல நல்லவங்க எவனும் இல்ல. தொட்டா என்ன நடக்கும் எவனுக்கும் தெரியாது. நான் வாடகங்கிற ஆசிரியர் இந்த வாட நாடுங்கிற விஷயம் வந்து சாகணும், இனத்துக்காக சாகணும் நம்புறேன். நீ இந்த சேட்டையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, காப்பாற்றிக்கணும். தேவையில்லாம போறது. நாம் தமிழ் சின்ன பெரிய இவனா நான் கேட்கிறது. நீ என்ன பெரிய இவனா? என்ன நீ அதிகபட்சம் 20-25 வருஷம் இந்த இனம் இருக்கிற வர என் கட்சி இருக்கும், என் உணர்வு இருக்கும், மானம் இருக்கும். கவனிச்சுக்கணும். சேட்டை செய்யக்கூடாது. அங்க போய் மிரட்டுறது, அவனை போய் கட்சியில சேரக்கூடாது. நான் தீவிரவாதி என்னன்னு அப்படின்னா கருணாநிதி ஜெயலலிதா யாரா? அதெல்லாம் பேர் என்னடா? பேர் என்ன? அயோக்கியம். அனுமதி கட்டா கொடுக்கறது இல்ல, அவரை போங்கிறது, போஸ்ட் ஓட்டுனா கிழிச்சு விட்டு போறது. வேற வேலை இல்ல. ஏன் வேட் சைட்டை கிழிச்சுட்டு தெரிய வேண்டியதானே? உடைய கிழிச்சுட்டு அலைய வேண்டியதானே? நீ எதுக்காக போய் கிழிக்கிற? நாங்க பிச்சை எடுத்து குறி சேர்க்கிற மாதிரி அங்க இங்க உண்டியல் குடிக்கி பராய்ப்பை மத்த மானங்கட்டு கிடக்கிற எனது இன உலகம் கட்டு கிடக்கிற நிலத்தை எழுப்பணுமே, காப்பாற்றணுமேங்கிற நோக்கத்துல பிச்சை எடுத்து நாங்க போட்டு அதுக்கு கிழிக்கும், பராவை கிழிக்கிறது.